வணக்கம். கும்பம் ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை வெளியிலிருந்து பார்க்கும்போது அமைதியான ஒரு கடல் மாதிரி தாங்க உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே இருக்கும். ஆனால் அந்த கடலின் அடியில் எந்த அளவுக்கு புயல் கொந்தளித்து கொண்டு இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாம தாங்க இருக்கும். இது உண்மையா பொய்யா என்பதை நீங்க நிச்சயமா கமாண்ட் வழியாக கூறணும். எப்பொழுதும் மற்றவங்களுக்கு கூட நீங்க துணையாக இருப்பீங்க, மற்றவங்களுக்கு தைரியத்தையும் நீங்க ஏற்படுத்தி கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு யாருமே தெரிந்து கொள்ளணும்னு கூட நினைக்க மாட்டாங்க. அப்படித்தாங்க உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்து கொண்டும் இருக்கும், இனிமேலும் இருக்கவும் செய்யும் என்பதை நீங்க நிச்சயமா உணர்ந்திருப்பீங்க. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நீங்க கமாண்ட் வழியாக கூறுங்கள். இது உண்மையா பொய்யான்னு தெரியாம நீங்களே நடந்த பாதைகள் எல்லாம் உங்களுக்கு மனவேதனையாக நிச்சயமாக மாறி கிடக்கும். அந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய மனதிற்குள்ள சில மனவேதனைகள் நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாகவும் செஞ்சிருக்குங்க. யாரையும் நீங்க நம்பினீங்க, ஆனா அந்த நம்பிக்கை தாங்க உங்களை நிச்சயமாக உடைத்திருக்கும். யாருன்னே தெரியாத அவங்கள நீங்க நம்பி போயிருப்பீங்க. ஏன் தெரிந்தவங்களே உங்களுடைய மனதை உடைக்கும் பொழுது தெரியாத நபர்கள் மட்டும் உங்களுடைய மனதை உடைக்காமல் போயிடுவார்களா அப்படின்னு ஒன்றை மட்டும் நீங்க தெரிந்து வைத்திருப்பீங்க. உங்களுடைய மனசு இது சரியான்னு கேட்கும், ஆனா உங்களுடைய சூழ்நிலை உங்களை பதில் இல்லாமல் தள்ளிவிட்டு கொண்டே இருக்கும். அந்த ஒரு குழப்பத்துல தாங்க நீங்க இன்னும் பல முறை துன்பப்பட்டு கொண்டே இருந்தீங்க, அவமானப்பட்டு கொண்டும் இருந்தீங்க. உள்ளுக்குள்ளேயே நீங்க உடைந்தும் நின்ற அனுபவங்கள் நிச்சயமா உங்களுக்குள்ள இருந்ததுங்க. என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம எத்தனையோ நாட்கள் நீங்கள் தனியாக நின்ற நாட்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த மாதிரி நாட்கள் இருந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக நீங்கள் நிச்சயமாக கூறவும். உங்களுடைய சிரிப்பு அது உண்மையான சிரிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. அது ஒரு கவசம் போலத்தான் நீங்கள் வைத்து கொண்டே இருந்தீர்கள். ஒரு முகமூடியை மாட்டி ஒரு மனிதன் வெளியில் நடப்பான் அல்லவா, அந்த மாதிரித்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அந்த ஒரு சிரிப்பை வைத்து உங்களை நீங்களே எந்த விதமான பிரச்சனைகளும் எனக்கு இல்லை என்று நீங்கள் காட்டிக்கொண்ட அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும். உலகம் பார்க்கிறதற்காக போட்ட ஒரு முகமூடி போலத்தான் உங்களுடைய சிரிப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அந்த சிரிப்புக்கு பின்னால மறைந்திருக்கக்கூடிய 5 பெரிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ரகசியங்களை பற்றி ஒவ்வொன்றாக கூறுகிறேன். அதனை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். முதல்ல நம்பிக்கைக்குரியது. ஒரு நாள் நீங்க ஒருத்தவங்களை முழு மனசோடு நம்பியிருப்பீங்க. அவங்களிடம் உங்களுடைய ரகசியங்களாக இருக்கட்டும், உங்களுடைய கனவுகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்க கொடுத்திருப்பீங்க. ஏன் உங்களுடைய நண்பர்களிடம் கூறாததை கூட அந்த புதிதாக வந்த அந்த ஒரு நபரிடம் உங்களுடைய ரகசியங்கள், நீங்கள் இதுவரைக்கும் செஞ்ச தவறுகள் என்ன, நன்மைகள் என்ன, எல்லாத்தையும் நீங்க அழுது புலம்பியிருப்பீங்க. ஆனா ஒரு நாள் அதே ஒரு மனிதர் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்திருப்பாங்க. அவங்க ஏன் உடைத்தாங்க, எதுக்காக உடைத்தாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் உங்களுக்கு மறக்க முடியாத சில பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்திருக்கும். அந்த ஒரு நாளிலிருந்து நான் யாரையும் முழுசா நம்பக்கூடாது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் நான் நம்பி ஏமாந்ததே போதும், இனிமே நான் யாரையும் நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி நிச்சயமாக எழுந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு அனுபவங்களால நீங்கள் யாரையும் நம்பக்கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணியிருப்பீங்க. ஆனா அதை உங்களை உள்ளுக்குள்ள இன்னமும் அந்த ஒரு நம்பிக்கை இன்னமும் உங்களை இறங்க விடாம தேவையில்லாத அளவுக்கு பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். இரண்டாவது இருப்பது உங்களுடைய அவமானம். ஒரு கூட்டத்தில் அல்லது ஒரு உறவில் உங்களை யாரோ கீழே தள்ளி இருந்திருப்பாங்க. ஆனா நீங்களும் அவங்களுக்கு சமமான ஒரு இடத்தில் தான் இருந்திருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு மனிதர் வேற ஒரு ஆள் வரணும் அப்படின்னு உங்களை அவங்க கீழே தள்ளியிருப்பாங்க. அது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், ஏன் உங்களுடைய நண்பர்களாக கூட இருக்கலாம். இப்போ நீங்க இருந்த இடத்துல இன்னொரு ஆளை வைக்கணும்னு அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. அதனால உங்களை அவங்க கீழே தள்ளணும்னு நினைச்சிருப்பாங்க. அந்த ஒரு சம்பவம் உங்களுடைய மனதில் நிழல் மாதிரி ஒட்டி கொண்டே தாங்க இருந்திருக்கும். வெளியில் நீங்கள் எதுவும் ஆகலைன்னு நீங்க சிரித்து கொண்டு சரி என்று அந்த ஒரு இடத்தை விட்டு நீங்க கிளம்பி இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த ஒரு அவமானம் இன்னமும் இருந்து உங்களை தின்னு கொண்டே தாங்க இருக்கணும். இன்னும் நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்கணும், நம்மளும் வாழ்க்கையில வளர்ந்து காட்டணும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயும் பல தோல்விகளும் அந்த ஒரு மனப்பான்மையும் நிச்சயமாக இருக்கும். இருந்து அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை நிச்சயமா உள்ளுக்குள்ள உருவாக்கி கொண்டே தாங்க இருக்கும். மூணாவது இருப்பது நீங்க செய்த தியாகம். நீங்க பலருக்காக உங்களை மறந்திருப்பீங்க. நீங்க பலருக்காக உங்களை மறந்து தேவையில்லாத அளவுக்கு நீங்க பிரச்சனையில ஆழ்ந்திருப்பீங்க. உங்களுடைய கனவுகளை கூட நீங்க தள்ளி வைத்திருப்பீங்க. மற்றவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு மற்றவங்களுக்காக செய்ய போகின்ற தியாகத்துக்காக நீங்கள் உங்களுடைய கனவுகளை கூட நீங்க தள்ளி வைத்த நாட்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். மற்றவங்களின் சந்தோஷத்துக்காக நீங்க வாழ்ந்த நாட்களும் நிச்சயமாக உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா அந்த ஒரு மனிதர்கள் தான் உங்களுடைய தேவையில்லாத போது உங்களை விட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு தேவைங்கிறது நிச்சயமாக வரும் பொழுது அவங்க உங்களை தேடி வர மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க தேவையாக இருந்தீங்களோ இல்லையோ, எல்லா நேரத்திலையும் அவங்களுக்காக நீங்க கூட இருந்தீங்க. கஷ்டமான இடத்திலும் சரி, பிரச்சனைகள் வரும் பொழுதும் சரி, கெடுதல்கள் நடக்கும் போதும், நன்மைகள் நடக்கும் பொழுதும் எல்லா இடத்திலும் நீங்க அவங்களுக்காக நின்னீங்க. ஆனா உங்களுக்காக அவங்க இல்லாம போயிருப்பாங்க. இந்த மாதிரியான தியாகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். அதனால நீங்க புரிஞ்சிருப்பீங்க, நமக்குன்னு யாரும் வரமாட்டாங்க, நம்மளை நாம தான் காப்பாத்திக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு புரிதலானது நிச்சயமா உருவாகி இருக்கும். உங்களுடைய மௌனத்துக்குள்ள ஒரு கதை என்பது நிச்சயமாக உருவாகி இருக்கும். உங்களுக்குள்ள நிறைய சொல்லணும்,
உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியது நிச்சயமாக இருக்கும். நிறைய நீங்க கத்துக்கவும் செஞ்சிருப்பீங்க. ஆனா நீங்க அமைதியாக இருந்திருப்பீங்க. ஏன்னா யாருக்கும் உங்க உண்மை புரியாது என்று உங்களுக்கே தெரிய ஆரம்பித்திருக்கும். அந்த ஒரு மௌனம் தாங்க உங்கள உள்ளுக்குள்ள மெதுவா உங்கள உடைக்க ஆரம்பித்திருக்கும். அந்த ஒரு மௌனம் உங்கள உள்ளுக்குள்ள இருந்து தேவையில்லாத அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். போலியான சிரிப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஒரு நாள் நீங்க கண்ணீர் விடணும்னு உங்களுக்குள்ள தோண ஆரம்பிக்கும். ஆனா அதே ஒரு நேரம் தான் நீங்க சிரிச்சுட்டும் இருந்திருப்பீங்க. அந்த ஒரு சிரிப்பு உலகத்துக்கு ஒரு ஒரு தகவலை நிச்சயமா கொடுத்திருக்கும். நான் சரின்னு, ஆனா உங்களுடைய மனசு மட்டும் சரியில்லை அப்படின்னு உங்களுக்குள்ள கத்திக்கொண்டே இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுக்குள்ள நடந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில புதிய புதிய மாற்றங்கள் நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமாக போக ஆரம்பிக்கும். இதனால 3 முக்கியமான மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி வர ஆரம்பிக்கும். ஒன்று, உங்களுடைய வாழ்க்கையில மனத்தெளிவு என்பது உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். நீங்க யாரை வைத்துக்கணும், யாரை விட்டுடணும் அப்படின்னு கிளியராக உங்களுக்குள்ள புரிய புரிய ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய மனதிற்குள்ளேயும் ஒரு தெளிவு என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை லைட்டாக மாற்றக்கூடியதாக நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய மனதை எந்த அளவுக்கு தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு நிச்சயமா புரியவும் வைக்க ஆரம்பிக்குங்க. உங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதையை எப்படி உயர்த்தணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்போ வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு எல்லா விஷயங்களிலும் போயிருப்பீங்க. நீங்க மற்றவங்களுக்கு மரியாதை கொடுப்பீங்க, ஆனா மற்றவங்க உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டா கேள்விதாங்க. நீங்க கொடுக்குற அளவுக்கு கூட மற்றவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. உங்களை ஒரு வேலைக்கார மாதிரியான நடத்திய சில சூழ்நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாகி இருக்கும். இனிமே நீங்க வேலையும் கேட்க மாட்டீங்க, கேட்க ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் நீங்க கேட்காம இருந்திருப்பீங்க. யார் என்ன மதித்தாலும் என்ன, மதிக்கலைனாலும் என்ன அப்படின்னு நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிப்பீங்க. இது உங்களை மிக பெரிய அளவுக்கு ஒரு தைரியமான ஒரு மனிதரா நிச்சயமா மாத்திருக்கும். அடுத்ததா புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அது உங்களுடைய கேரியர்ல இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட லைஃப்ல கூட இருக்கலாம். நீங்க எதிர்பார்க்காத வாய்ப்புகளாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். நீங்க ரெடியா இருந்த நீங்க இது வரைக்கும் தயாராக இருந்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு இடத்திற்கு நிச்சயமா உங்களை கொண்டு போய் கொடுக்குங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலனை நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாக்கும். உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய உண்மைன்னா என்ன தெரியுமா? ஒரு நாள் ரொம்ப சீக்கிரம் நான் யார்னு உங்களுக்குள்ள தெளிவுங்கிறது நிச்சயமா பிறக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு தெளிவு தாங்க, அந்த தெளிவு தான் அந்த ஒரு நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போகவும் செஞ்சிருக்குங்க. நீங்க உங்களுடைய ஒருத்து என்ன அப்படிங்கிறத நீங்க உணர ஆரம்பித்திருப்பீங்க. உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்களை கொடுக்கும் அப்படின்னு நீங்க தெரியவும் செஞ்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு முடிவையும் உங்களுக்குள்ள உருவாக்கியிருக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய சர்க்கிள் மாற்றத்திற்கான ஒரு காரணமாக மாறியிருக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய உங்க சுற்றத்துல இருக்கக்கூடிய சிலர் நிச்சயமாக மாறி இருப்பாங்க. சிலர் உங்களை விட்டும் போயிருப்பாங்க. சிலர் புதிதாக உங்களுடைய வாழ்க்கையில தேடி வருவாங்க. ஆனா அந்த அந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களை இந்த ஒரு நாளில் முக்கியமான ஒரு முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்க மாற்றம் இல்லாம இருந்திருப்பீங்க. நீங்க உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை எடுத்தவுடன் யாருடன் பழகணும், யாருடன் விலகணும்னு தெரிந்ததும் உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். உங்களை விட்டு போனவங்க திரும்ப வருவாங்க. நீங்க விட்டு போனவங்க அல்லது உங்களை விட்டு போனவங்க ஒரு நாள் உங்களை நினைவுபடுத்தியிருப்பாங்க. நினைவுபடுத்துவதற்காக நிச்சயமாக வருவாங்க. சிலர் அதை ரெக்ரெட் பண்ணவும் செய்வாங்க. சிலர் உங்களுக்கு உதவிக்காக திரும்ப வரவும் செய்வாங்க. ஆனா அந்த ஒரு நேரத்துல நீங்க தான் முடிவு செய்யணும் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். நீங்க அதிகமா யோசிப்பீங்க. அதனால உங்களுக்குள்ள இருந்த 3 மாற்றங்கள் என்ன தெரியுமா? நடந்ததை அக்செப்ட் பண்ண கத்துக்கொள்வீங்க. எல்லாமே நடந்துருச்சு, அது தவறோ நல்லதோ அதை நம்ம இப்பொழுது சரின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற மனப்பான்மை உங்களுக்குள்ள வரும். உங்களுக்கு தேவையில்லாத நினைவுகளை நீங்க விடுவித்துக் கொள்வீங்க. இது வரைக்கும் நடந்துருச்சு, இனிமே அவங்க கூட நம்ம பழகாம இருக்கும், அவங்கள பத்தி நமக்கு தெரிஞ்சதில்லை அப்படின்னு நீங்க விலக ஆரம்பிப்பீங்க. 3வதா, நீங்க தேடிய ஒரு அமைதி இனிமே உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்க பெருமைப்படுவீங்க. நீங்க இந்த ஒரு நேரத்துல செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரே ஒரு சிறிய தீபத்தை ஏற்றி உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கஷ்டங்களை உங்களுடைய மனதிலிருந்து நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டும். நீங்க நம்புகிற தெய்வத்தை நினைத்து சனி பகவானுக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி உங்களுடைய குலதெய்வத்தையே யாரை வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளலாம். என்னுடைய மனவேதனை எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு நீங்க சொன்னாலே போதும். இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்குங்க.
எனவே கும்பம் ராசி அன்பர்களே, நீங்க இதுவரைக்கும் உடைந்து போன மனிதர்கள் கிடையாது. அது உங்களை ஒரு பயிற்சிக்கான ஒரு காலமாக இருக்கும். இந்த ஒரு உலகம் உங்களை எத்தனை தடவை உடைத்தாலும் நீங்க மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. உங்களுடைய கதை இன்னும் முடியவில்லை. அது இப்போதான் ஆரம்பிக்க போகிறது. அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக உருவாகும். இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.